சொல்லு. அதெல்லாம் இந்த வேலைக்கு ஒன்றும் பாதிப்பு வராது. சரி, அடுத்து மறுபடியும் எஸ்ஏ எக்ஸாமுக்கு கான்ஃபர் பண்ண மாட்டாங்களா என்ன? ஓயாம மாமா என்னோட வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாரா? அத ரெண்டாவது பாப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது உன்னோட ஐசைட்டை கியூர் பண்ண வேண்டியது. நீ வா, எந்திரிச்சு என் கூட வா. சரி பண்ணிடலாமா? நீ மட்டும் 1 மந்த் என்னோட அப்சர்வேஷன்ல இரு. உன்னோட ஐசைட்டை கியூர் பண்ணி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. கமான் வா, எந்திரி போலாம். எங்க? கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்காதடி, எந்திரிச்சு வா ஹாஸ்பிட்டலுக்கு. அங்க எதுக்கு? நீ வா, நான் உனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன் வா. என்ன ஊசி? அடியே, விஷ ஊசி எதுவும் போட்டு உன்னை கொன்ற மாட்டேன். நியூட்ரி இன்ஜெக்ஷன் தான், எந்திரிச்சு வா. ஊசி கண்ணுலயா போடுவீங்க? கண்ணுல ஏதாவது பண்ணணும்னா கண்ணுல தான் ஊசி போடணும். இப்போ நான் உனக்கு போட போறது சத்து ஊசி தான். தயவு செஞ்சு எந்திரிச்சு வா, கேள்வியா கேட்டுட்டு இருக்காத. போயிட்டு முகத்தை கழுவிட்டு வரேன். கிளம்பு, தயவு செஞ்சு கிளம்பு போ. என்ன பேராண்டி இப்படி ஆயி போச்சு? ஒன்னும் இல்ல பாட்டி, ஃப்ரீயா விடுங்க, நான் பாத்துக்கிறேன். வேலை வேலைன்னு அலைஞ்சு இந்த பிள்ளை தன் உடம்ப பாத்துக்காம விட்டுருச்சு. இப்ப அதுவே அவ வேலைக்கு வேட்டு வச்சிருச்சு. விடுங்க பாட்டி, சரி பண்ணிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி பண்ணிடலாமா? பாப்போம் பாட்டி, 1 மாசம் பாப்போம். கண்டிப்பா கியூர் பண்ணிடலாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு, நான் பாத்துக்கிறேன். சரிங்க பேராண்டி, உங்களை நம்பாம நான் வேற யாரை நம்ப போறேன்? பாத்துக்கோங்க. இப்ப எங்க போயிருக்கா? அழுதுகிட்டே உள்ள போனா? அதெல்லாம் ஒன்னும் அழல, அவளுக்கு ஒரு மாதிரி அதிகமான கோவம், அதான் டென்ஷன்ல கத்திக்கிட்டே போறா. நீங்க ஃப்ரீயா விடுங்க பாட்டி, நான் பாத்துக்கிறேன். சரிங்க பேராண்டி, அப்ப ஒன்னும் சாப்பிடாம கிளம்ப போறீங்களாக்கும்? இல்ல பரவாயில்ல பாட்டி, அவ வீட்ல எங்க 2 பேருக்குமே சமைச்சு வச்சுட்டு தான் இங்க வந்திருக்கா. நான் ஹாட் பேக்ல அதை எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ ஹாஸ்பிட்டல் தான் போறோம், அங்க போய் நாங்க சாப்பிட்டுக்கிறோம். சரிங்க பேராண்டி, சரி சரி. அப்ப அவ வரட்டும், பார்த்து போயிட்டு வாங்க. நான் அந்த பிள்ளைகளுக்கு சமையல் ரெடி பண்ணணும், நேரமாச்சு. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சரி, கோச்சுக்கிடாதீங்க. அந்த பிள்ளை டிஃபன் கேரியர் எடுக்க வந்துரும். நோ ப்ராப்ளம் பாட்டி, நீங்க போய் வேலையை பாருங்க. நான் வெளியில வந்ததும் கூட்டிட்டு கிளம்புறேன். சரிங்க பேராண்டி. போலாம். மூஞ்சிய மாத்தடி, பாக்குறதுக்கு சகிக்கல. என் மூஞ்சிலாம் உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். அம்மா, எங்க அப்பா என்ன சொல்லுச்சு? இவ இம்சை தாங்க முடியல, எப்படியாவது இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொன்னாங்க. அப்படியா சொல்லுச்சு எங்க அப்பா? ஏன் அப்பா இங்க வா. நட நட, சும்மா சண்டை கட்டிக்கிட்டே இருப்பா. இன்னைக்கு விடுங்க என்னைய. இந்த அப்பத்தால 2ல 1 பாத்துறேன். நான் இம்சை அவளுக்கு. அவங்க ஒண்ணும் அப்படி சொல்லல, நான் தான் சும்மா சொன்னேன். கிளம்பு. அப்ப உங்களுக்கு இம்சையா நானு? இல்லடி, நட, கார்ல ஏறு, ஹாஸ்பிட்டலுக்கு லேட் ஆயிடுச்சு எனக்கு. என்னைய பார்த்தா எல்லாருக்கும் எப்படித்தான் இருக்குன்னு தெரியல. கண்ணு ரெண்டும் அப்படியே வறுத்து வச்ச வஞ்சர மீன் மாதிரி இருக்கு. உன்னோட ஹேர் இருக்குல்ல, அது அப்படியே ஒரு கட்டு பொன்னாங்க நிக்கிற மாதிரி இருக்கு. என்ன சொல்றீங்க? நடடி, இனிமேல் இத பத்தி மட்டும் தான் யோசிக்கணும். நட. என்ன சொல்றாரு? வஞ்சர மீன் பொன்னாங்கண்ணி கீரையா? ஆள பாரு. பப்பரமிட்டா என்ன பாடுபடுத்துது என்ன? ஏங்க? என்னடா? நீங்க என்ன முதல் தடவையா பாத்தீங்க இல்லங்க இந்த பொண்ணு பார்க்க வரும்போது, அப்ப என்ன பத்தி என்னங்க நினைச்சீங்க? நான் உங்களை அப்ப முதல்ல பாக்கலடா. அப்புறம் உங்களை பொண்ணு பார்க்க வந்தேன்ல, அதுக்கு முதல் நாள் சாயங்காலம் உங்க ஸ்கூல் வாசல்ல வச்சு உங்களை பார்த்தேன். அப்படியாங்க? ஏங்க ஏங்க, அப்படின்னா என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. நான் தான் நடந்தேன். நீங்களா? வாக்கிங் வந்தேன்டா உங்க ஸ்கூல் பக்கம். அத கேட்கலங்க, நம்ம லைஃப்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். நீங்க எப்படி என்னைய பார்க்க வந்தீங்க அது அப்படி கேக்குறேன். அதான், ஆக்சுவலி நானும் என் தம்பியும் கல்யாணம் இப்ப வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தோம். சரி. என்னோட ப்ரொஃபஷனுக்கு அங்கிட்டும் இங்கிட்டும் அலைஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அப்போ நான் என் ஒய்ஃபையும் கூடவே கூட்டிட்டு போயிட்டே இருக்க முடியாதுல எங்கேனாலும். இப்ப என்ன கூட்டிக்கிட்டே போறீங்க எங்க போனாலும்? அது என் பொண்டாட்டி மலரா இருக்கிறதுனால கூட்டிட்டு போறேன். வேற யாராவது இருந்தா? வேற யாராவது இருந்தா கல்யாணமே பண்ணியிருந்திருக்க மாட்டேன். சரி, நான் குறுக்க பேசாம கேக்குறேன், நீங்க சொல்லுங்களேன் என்ன நடந்ததுன்னு. அதான்டா, எங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா. அப்போ உங்க தாத்தா இருக்காருல்ல, அவர் தான் வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்க அக்கா கிட்ட சொல்லியிருப்பார் போல. எங்க அக்காவும் பார்க்க போகணும் போகணும்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாளா. எனக்கோ கல்யாணம் பண்ணிக்கவே பிடிக்கல. எதுக்குடா வம்பு, பேசாம பார்க்காமலே இருந்துடலாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்போதான் உங்க தாத்தா இருக்காருல்ல, அவர் வந்து என்ன பார்த்தாரு. வந்து பார்த்துட்டு, இந்த மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, உங்களுக்கு மேட்சா இருப்பாங்க, நீங்க ஒரு தடவை வந்து பாருங்க, பார்த்துட்டு பிடிச்சிருக்கா என்னங்கறத பத்தி மேற்கொண்டு பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுலே இஷ்டம் இல்ல. இஷ்டம் இல்லாம பொண்ணு பார்க்க போய் பொண்ணு மனசை வேற எதுக்கு கஷ்டப்படுத்தணும் அப்படின்ட்டு நான் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டேன். உங்க தாத்தாக்குன்னா ஒரே வருத்தம், என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே போயிட்டாரு. அப்பதான் கமிஷனர் உங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கிட்னாப்பிங் கேஸ் இருக்குல்ல, அதை என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாரு.
நான் வரிசையா ஒவ்வொரு ஸ்கூலா விசிட் போய்கிட்டு இருந்தேன். அப்போ உங்க ஸ்கூல் நம்ம ஏரியாவுக்கு அடுத்த ஏரியா தானே, சரி நடந்து வாக்கிங் போற மாதிரி போயிட்டு அப்படி பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு ஈவினிங் டைம் அப்படின்ட்டு வாக்கிங் கிளம்பினேன். நான் கரெக்டா ஸ்கூல் பக்கத்துல நடந்து வந்துட்டு ஸ்கூலுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது நீங்களும் சுதாகரும் பேசிக்கிட்டே ஸ்கூலை விட்டு வெளியே வந்தீங்க. ம் அப்போன்னு பார்த்து கரெக்டா உங்க பூசாரி தாத்தாவும் அந்த ஸ்கூல் பக்கம் வந்துகிட்டு இருந்தாரு. ம் நான் ஸ்கூலுக்கு வேலை விஷயமா தான் வந்திருக்கேன்னு தெரியாம உங்க தாத்தா என்ன பார்த்துட்டு, என்ன தம்பி நான் கூப்பிட்ட போதெல்லாம் வராம இப்ப நீங்களா பொண்ணை பாக்குறதுக்கு வந்துட்டீங்களான்னு சொன்னாரா. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றீங்க சார்னு கேட்டா, அந்த போறாங்கல்ல அவங்கதான் நீங்க பார்க்க போற பொண்ணு அப்படின்னு சொன்னாரு. ம் டேய் இப்ப எதுக்கு அழுக எட்டி பாக்குது? ஒன்றும் இல்லை. அழுதா சொல்ல மாட்டேன். நான் அழுகவே இல்லை. தொண்டை கரங்குது, அழுக வர்றதுக்கு ரெடியா இருக்கு போலயே. இல்லையே. சரி இப்ப சொல்லவா வேண்டாமா? சொல்லுங்க சொல்லுங்க, நான் அழுகலை. உங்க தாத்தா சொல்றதுக்கு முன்னாடியே உங்களை நான் பார்த்துட்டேன். ஏன்னா நான் ஸ்கூலுக்கு வந்ததே அங்க இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாரையும் என்கொயரி பண்ணணுங்கிறதுக்காக தான். ஸோ நான் ஃபர்ஸ்டே உங்களை கேஷுவலா பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் தாத்தா சொன்னதுக்கு அப்புறம் ஸ்பெஷலா பார்த்தனா, ம் பார்த்துட்டு உடனே வீட்டுக்கு போய் எங்க அக்கா கிட்ட நாளைக்கு பொண்ணு பார்க்க போகலான்னு சொல்லிட்டேன். ஆனா என்ன பிடிச்சு போய் பொண்ணு பார்க்க வந்த உங்களை பிடிக்கலன்னு சொல்லி நான் தான் கஷ்டப்படுத்திட்டேன். என்னங்க? ஆஹா அப்படியா? ஆமாங்க. ஆனா எனக்கு உங்களை முதல் தடவை பார்க்கும்போதே பிடிச்சிருந்தது. உங்களை உங்க குடும்பத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனாலும் சுதாகர் சாரை வர சொல்லி வாக்கு கொடுத்துட்டோமேன்னு தான் உங்ககிட்ட அப்படி பேசிட்டேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க முதல்ல பார்க்கும்போதே. அதான் எனக்கு தெரியுமே. தெரியுமா? தெரியுமே. அப்படியாங்க? ஆமாடா, அதனாலதான் பொண்ணு பிடிக்கல இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிருங்கன்னு நீங்க என்கிட்ட சொன்னதும் நான் எங்க வீட்டுல போய் எதுவுமே சொல்லல. உங்களுக்கு என்ன பிடிக்கல அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்கன்னு நான் நினைச்சிருந்தா அப்பவே இந்த கல்யாணம் வேண்டான்னு எங்க அக்கா கிட்ட என்னால சொல்லியிருக்க முடியாதா? எப்படிங்க தெரியும்? நான் முதல் நாள் சாயங்காலமே நீங்க சுதாகர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது உங்களை பார்த்தேன்னு சொன்னேன்ல. ஆமா. நீங்க சுதாகர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது உங்க வாய் மட்டும்தான் அவன்கிட்ட பேசிட்டு இருந்தது. உங்க கண்ணு அவனை தாண்டி மத்த எல்லா இடத்தையும் பார்த்தது. ஆனா அவனை மட்டும் பார்க்கவே இல்லை. சுதாகர் கிட்ட நீங்க பேசும்போது உங்க முகத்திலயும் சிரிப்பில்ல, உங்க கண்ணுலயும் சிரிப்பில்ல. மொத்தத்துல உங்க கவனம் அவன்கிட்ட இல்லவே இல்ல. ம், அவன் உங்ககிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசினான். நீங்க அவனுக்கு சொல்ற பதில்ல ஒரு துளி கூட சிரிப்பு இல்ல. உங்க கவனமும் அவன்கிட்ட இல்ல. அதை வச்சா சுதாகர் எனக்கு பிடிக்கலன்னு முடிவு பண்ணீங்க? அதை வச்சு சுதாகர் உங்களுக்கு பிடிக்கலன்னு முடிவு பண்ணல. சுதாகர் கிட்ட நார்மலா பேசுறதுக்கு கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு முடிவு பண்ணேன். ஏன்னா ஸ்கூல் விட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருந்தாங்க. உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேங்க்யூ மேடம் சொல்லிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நீங்க ரிப்ளை பண்ணும்போது அவ்வளவு சிரிச்ச முகத்தோட ரிப்ளை பண்ணீங்க. அதே சுதாகருக்கு ரிப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கூட உங்க முகத்துல சிரிப்பு இல்ல. கண்ணெல்லாம் எங்கேயோ அலப்பாஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்போ மனசும் வேற எங்கேயோ தானே அலப்பாஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். மொத்தத்துல உங்க கவனம் உங்ககிட்டயே இல்ல. நான் அப்போல இருந்தே உங்களோட ஆக்டிவிட்டிஸை கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். சரி ஏதோ குழப்பத்துல இருக்கீங்க போலன்னு நினைச்சிட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் மறுநாள் உங்களை பொண்ணு பார்க்க வரும்போது தானே தெரிஞ்சது மேடத்துக்கு என்ன குழப்பம்னு. பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு என் தம்பியும் எங்க குட்டிமாவும் உங்ககிட்ட பேசும்போது உங்களுக்கு முகத்துல சிரிப்பு கொஞ்சம் கூட இல்ல. ஆனாலும் உங்க கவனம் அவங்க கிட்டயே தான் இருந்தது. என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாத ஒரு குழப்பமான நிலையில நீங்க இருந்தீங்க. என்கிட்ட பேசும்போதும் அதேதான். அதுலயே புரிஞ்சுக்கிட்டேன் இந்த மேடத்துக்கு ஏதோ ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. அது தானா தெளியட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம விட்டு பிடிப்போன்ட்டு பேசாம வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டேனா, வீட்டுக்கு வந்துட்டு எங்க அக்காவும் என் தம்பியும் மாறி மாறி என்னை போட்டு படுத்து எடுத்துட்டாங்க. எங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நீங்க சொல்ல வேண்டியதானங்க? அப்படி சொல்லியிருந்தா அங்கேயே நான் ஏதாவது பதில் சொல்லி இருந்திருப்பேன்ல. குழப்பத்துல இருக்கிறவங்க கிட்ட முக்கியமான முடிவு எடுக்கிற பொறுப்பு கொடுக்க கூடாதுடா. நான் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்ல போய் நீங்க வேற ஏதாவது மாத்தி பதில் சொல்லி எதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே நம்ம 2 பேருக்கும் தேவையில்லாத மனக்கசப்பு. ஆனாலும் சொன்னேன் என்ன பிடிக்கலன்னு நீங்க சொல்லுங்க எங்க வீட்டுல போயின்னு நீங்க சொன்னதும் எனக்கு பொய் சொல்லி பழக்கம் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அதுல நீங்க புரிஞ்சிருந்திருக்கலாம். அப்ப எதையுமே நான் தெளிவா யோசிக்கிற மனநிலையிலேயே இல்ல. அது புரிஞ்சதுனாலதான் அந்த வார்த்தையோட ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டேன். ரொம்ப வருத்தப்பட்டீங்களாங்க? சேச்சே வருத்தமெல்லாம் இல்ல. ஆனா ஒரு யோசனையாவே இருந்தது. பொதுவா தமிழ் படிக்கிறவங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலை இருக்கும். அதுலயும் நீங்க தமிழ் படிச்சு அதை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குற இடத்துலயும் இருக்கீங்க. அப்படி இருக்கிற ஒரு பொண்ணு எப்படி இப்படி தெளிவா யோசிக்காம இருக்காங்கன்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் தானே தெரிஞ்சது உங்க சித்தப்பா உங்களுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஒருத்தவங்க பேசுறத வச்சு ஒருத்தவங்க பாக்குறத வச்சே இவ்வளவு யோசிச்சிருக்கீங்க பாத்தீங்களா? நான் பாக்குற வேலை அப்படிடா. ஏங்க அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து போய் பார்த்துட்டு வரீங்களா? இல்லங்க, அத சொல்லல. நான் ஸ்கூல்ல நீங்க இருக்கும்போது உங்ககிட்ட சும்மா என்னத்தையாவது வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பனே, அப்பெல்லாம் என்னை பத்தி என்ன நினைச்சீங்க?
எனக்கு உங்ககிட்ட சண்டை போடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். நல்ல சீண்டி சீண்டி வேடிக்கை பாக்குறதுக்கு பர்ஃபெக்டான கேரக்டர் நீங்க. ஆ, ஆமா, நான் ஒண்ணு சொல்லுவேன், அதை எப்பவுமே தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு மல்லுக்கு நிப்பீங்க பாத்தீங்களா, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்படியே தான் எப்பவுமே இருந்திருக்கேன் என்னங்க. ஆமா பின்ன. இந்த குழந்தைனார் வேற ஒரு பக்கம், நீங்க வேற ஒரு பொண்ணை லவ் பண்றீங்கன்னு சொல்லி என்னை குழப்பி விட்டுட்டாரு. அதனால அவர் சொன்னா எனக்கு எங்க போச்சு அறிவு, நான் கொஞ்சமாவது யோசிச்சிருந்திருக்கணும். ஏங்க ஏங்க, இந்த இடத்த பாத்தீங்களா, இவ்வளவு அழகா இருக்கு. எங்க எங்க வண்டியை நிப்பாட்டுங்க, நம்ம இங்க இறங்கி நின்னு பாப்போம். இது ஓரமாடி பாடுறேன். பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குடா. எனக்கு ஊசினாலே பயம். கண்ணை மூடிக்கிட்டு என்ன பாத்துக்கிட்டே இரு, வலிக்காம குத்திடுறேன். கண்ணை மூடிக்கிட்டு எப்படி உங்களை பாக்குறது? சரி, அப்ப கண்ணை திறந்துகிட்டே பாரு. வலிக்குங்க. உனக்கு என் மேல லவ் இருக்கா? நிறைய இருக்கு. அப்படின்னா நான் உனக்கு இன்ஜெக்ஷன் போடும்போது நீ என்னையவே பார்த்துட்டு இரு, உனக்கு வலிக்கவே வலிக்காது. நிஜமாவா? நான் உன் புருஷன் தானே, வலிக்காம போடுவேன். பாரு, என்ன பாரு. உங்களை தான் பாக்குறேன். சரி, சேலையை கொஞ்சம் இறக்கி விடு. என் கையில குத்துங்களேன். சத்து ஊசி தானே, கையிலையும் போடலாம்ல. இன்ஜெக்ஷன் என்னோடது, மருந்தும் என்னோடது. எனக்கு எங்க பிடிச்சிருக்கோ அங்கதான் நான் போடுவேன். இடுப்ப காட்டு. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஒரு மாதிரியா இருக்குமா? நான் உன் புருஷன்டி. அதனால என்ன? அதான் ஒரு மாதிரியா இருக்கும். ஏய் இல்ல பேபி, ம், இடுப்ப காட்டுடி. அங்க இன்ஜெக்ஷன் போட்டாதான் வலிக்காது. நீ அங்கிட்ட இங்கிட்டும் நடந்துட்டே இருப்பியா, அதுல மருந்து கரைஞ்சிரும். சொல்றத கேளு, இடுப்ப காட்டு. அப்படின்னா நான் அந்த பக்கம் திரும்பிக்கிடுவேன், உங்களை பார்க்க மாட்டேன். ரொம்ப பண்ணாதடி. சரி காட்டு. இடுப்பை பார்க்காம ஊசி போடணும் என்ன? ரொம்ப பண்ணாம சேலை இறக்கி விடு. ஆமா, உங்ககிட்ட வர்ற பேஷண்ட்டுக்கெல்லாம் இப்படி இடுப்புல தான் ஊசி போடுவீங்களோ? ஆமா. ஆமாவா? பப்பர மிட்டா, ஃபர்ஸ்ட் என்னோட பேஷண்ட்டுக்கு நான் இன்ஜெக்ஷன் போடவே மாட்டேன். ஏன், அப்புறம் யார் போடுவாங்க? நீ ஃபர்ஸ்ட் உன் கூட வேலை பார்க்குற ஒரு கான்ஸ்டபிள் லேடிய இங்க ட்ரீட்மெண்ட்க்கு கூட்டிட்டு வந்தியே, அப்போ அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு மற்ற ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தது யாரு? நர்ஸு. நான் ஒன்லி ஐ செக்அப் மட்டும் தான் பண்ணுவேன். இந்த இன்ஜெக்ஷன் போடுறது, ஐ டிராப்ஸ் விடுறது எல்லாமே நர்ஸோட வேலை. அப்படின்னா எனக்கு ஊசி போடுறதுக்கும் நர்ஸை வர சொல்லுங்க. திரும்ப இடுப்பை பார்க்காம போடுங்க. நீ சேலைய கொஞ்சம் இறக்கு. ம், என்ன நினைச்சுக்கோ பேபி. குத்துங்க ஊசிய. முத்து, சீக்கிரம் ஊசிய போடுங்க, பயமா இருக்கு எனக்கு. இன்ஜெக்ஷன் போட்டாச்சு, சேலையை சரி பண்ணிக்கோ. போட்டாச்சா? வலிக்கவே இல்ல. நான் தான் சொன்னேன்ல, வலிக்காம போட்டுருவேன்னு. நீ தான் ரொம்ப படம் காட்டிக்கிட்டு இருந்த. எனக்கு ஊசினாலே பயம். எனக்கு தெரியும், உனக்கு வெறும் வாய் மட்டும்தான். அப்படிலாம் இல்ல, நான் ஊசிக்கு மட்டும்தான் பயப்படுவேன், மத்த எதுக்குமே பயப்பட மாட்டேன். ஆஹாஹாஹா. நிஜமாதான். ஆமா, இப்ப போட்டது நிஜமாவே சத்து ஊசியா? அப்புறம் உனக்கு நான் வேற என்ன இன்ஜெக்ஷன் போட்டுருவேன்னு நீ நினைக்கிற? இல்ல, கேட்டேன். இங்க பாரு நிலா, இந்த மாதிரி டவுட்லாம் உனக்கு என் மேல வரவே கூடாது. உன் மேல ஒரு சின்ன தூசு பட்டா கூட எனக்கு தான் வலிக்கும். நீ என் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த கஷ்டமும் வராது. யாராலையும் உனக்கு எந்த கஷ்டமும் வர்றதுக்கு நான் அலோ பண்ணவே மாட்டேன். சோ நீ தைரியமா கான்பிடென்ட்டா இருக்கணும், சரியா? ம், சரி, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நான் ஒரு ரவுண்ட்ஸ் முடிச்சிட்டு வரேன். உங்க ஹாஸ்பிட்டல்ல எல்லா டாக்டரும் ஒயிட் கோட் போட்டிருக்காங்க, நீங்க மட்டும் ஏன் போடல? பிகாஸ் ஐ எம் தி சீஃப் ஆஃப் திஸ் ஹாஸ்பிட்டல். சீஃப்னா என்ன, ஒயிட் கோட் போடக்கூடாதா? எல்லாரும் போடுற அதே ட்ரெஸ் நானும் போட்டா அப்புறம் எனக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? திமிரு பிடிச்ச பேபி. ஆபரேஷன் அப்பவாவது கிரீன் ட்ரெஸ் போடுவீங்களா? எனக்கு அன்னைக்கு கிரீன் கலர் ட்ரெஸ் போடணும்னு தோணுச்சுன்னா போடுவேன், மற்றபடி அந்த கிரீன் கோட்லாம் போட மாட்டேன். ஆளை பாரு. சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் ரவுண்ட்ஸ் முடிச்சிட்டு வரேன். ம், சரி. இடுப்புல தேய்ச்சி விடு, இல்ல நான் பண்ணட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன். சரி, நல்லா தேய்ச்சி விடு. என்னோட டேபிள்ல காட்டன்ஸ் இருக்கும், எடுத்துக்கோ. ம், முடிச்சிட்டு வந்துடுறேன். சரியான அடம். இவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் எல்லாரும் கேட்கணும். இவர் பேச்சை கேட்டு ஒரு மாசத்துக்கு லீவ் எழுதி கொடுத்தாச்சு. எப்படித்தான் ஒரு மாசம் பொழுத கழிக்க போறோமோ தெரியல. இன்னைக்கு ஒரு நாளைக்கே இப்படி போர் அடிக்குது. ஆனாலும் டாக்டர் கெட்டிக்கார டாக்டர் தான், கொஞ்சம் கூட வலிக்காம ஊசி போட்டுட்டாரே. முதல்லயே அவர் பேச்சை கேட்டிருந்துருக்கணும். கேட்டிருந்தேன்னா இந்த அளவுக்கு கண்ணுல ப்ராப்ளம் வந்திருக்காது. இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை. அவர் பேச்சை கேட்டு இந்த ஒரு மாசத்துக்கு நல்ல சத்தான சாப்பாடாக சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் எஸ்ஏ எக்ஸாமை கிளியர் பண்ணிடணும். மாமா கிட்டையும் கொஞ்சம் சொல்லி ரெக்கமெண்ட் பண்ண சொல்லணும். இப்போ மாமா கொடுத்துருக்கிற லெட்டர் அப்போ வரைக்கும் யூஸ் ஆகுமான்னு தெரியல. இருந்தாலும் மாமா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வைக்கணும். வாங்குங்க, அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா? யா பேபி, முடிஞ்சது. இந்த ஜூஸ் அப்படி.
இப்போ என்னங்க இது என்ன ஜூஸ்? கேரட் ஜூஸ். இங்க எப்படிங்க கடையில வாங்குனீங்களா? கடையில வாங்கி உனக்கு கொடுப்பேனா? இது ஃப்ரெஷ் ஜூஸ், நானா போட்டது. எப்படிங்க? ஹாஸ்பிட்டல்ல நான் ஒரு குட்டி கிச்சன் வச்சிருக்கேனே, நீ பார்த்ததில்ல? பார்த்துருக்கேன். ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ், ஒரு குட்டி மிக்ஸி, ஒரு காஃபி மேக்கர் எல்லாம் இருக்கும், பார்த்துருக்கேன். எஸ், ஆள் அனுப்பி நான் தான் கேரட் வாங்கிட்டு வர சொல்லி ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணேன். இதை இப்போ குடிக்கவா? இல்ல கேரட் ஜூஸ் வெறும் வயித்துல குடிக்க கூடாது. அது அப்படி ஓரமா வை, சாப்பிட்டுட்டு அப்புறமா குடி. சாப்பாடு வீட்டுக்கு போறோமா? நீ சமைச்சு வச்சுட்டு வந்தேல, நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஹாட் பேக்ல. டாக்டர் ரொம்ப தான் ப்ரிப்பேர்டா வந்திருக்கீங்க போல. நான் சொன்ன மாதிரி ஒரு மாசத்துக்குள்ள உனக்கு கியூர் ஆக்கி காட்டுறனா இல்லையான்னு பாரு. சரி. இந்தா சாப்பிடு. ஏங்க நான் வத்த குழம்பு செஞ்சு வச்சுட்டு தயிர் கடைஞ்சி வச்சுட்டு தானே வந்தேன். இது என்ன புதுசா இருக்கு? பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு. இது யார் சமைச்சாங்க? நான் தாண்டி சமைச்சேன். நீங்களா? இப்ப நீ பேசாம சாப்பிட போறியா இல்லையா? எங்க பொன்னாங்கண்ணி கீரை வீட்ல இல்லவே இல்லையே. ஆமா, வீட்ல இல்லைன்னா என்ன, பக்கத்துல மார்க்கெட்ல கிடைக்காதா? பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு ரொம்ப நல்லது, சாப்பிடு. நீங்க டாக்டருக்கு படிச்சீங்களா இல்ல கேட்டரிங் படிச்சீங்களா? தேவைப்பட்டா என்ன வேணாலும் செய்வான் இந்த எம்கே, சாப்பிடு. நல்லா இருக்குமா? நம்பி சாப்பிடலாமா? அடி வாங்க போற பாரு, சாப்பிடு. ஊறுகாயெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அது கோங்கூரா பிக்கில். ஊறுகாயிலையும் கீரையா? நீ சொன்னா கேட்க மாட்ட, உனக்கு இப்படி கொடுத்தா தான் சத்து சேரும். நீ சாப்பிடுறியா இல்ல அடி வேணுமா? சாப்பிடுறேன். நீங்க? நீ ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு இந்த ஜூஸை குடி, அதுக்கப்புறம் நான் சாப்பிடுறேன். ஆளுக்கு ஒரு தட்டை எடுத்துட்டு வந்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம்ல. நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா நீ ஒழுங்கா சாப்பிடலன்னா உன்னை திட்ட முடியாது. ஒழுங்கா இப்ப சாப்பிடு. சரி. சாப்பிட்டுட்டு இந்த ஜூஸை குடி. இன்னும் ஒரு 2 hours கழிச்சு ஏபிசி ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். நீங்க ஹாஸ்பிட்டல் வேலையை விட்டுட்டு பொண்டாட்டியை கவனிக்கிறதையே மெயின் வேலையா வச்சுக்கிட போறீங்க போல. எல்லாத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ பேசாம வேலையை பாரு. ஹலோ கேஎஸ், நான் மும்பை வந்துட்டேன். சரி, அதுக்கு இங்க பாரு, எனக்கு இப்போ ஒரு ப்ராப்ளம். உனக்கே ப்ராப்ளமா? என்னாச்சு? இங்க பாரு, நான் ஏடிஎம்க்கு பணம் எடுக்க வந்தேன். 5000 ரூபாய்க்கு மேல ஏடிஎம் மிஷின்ல வரமாட்டேங்குது. அப்படியா? வராதுல? ஏன் கேஎஸ்? உன்னோட பர் டே வித்ட்ராவல் அமௌண்ட் 5000 தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. யார் ஃபிக்ஸ் பண்ணது? வேற யாரு? நான் தான். கேஎஸ், எதுக்கு அப்படி பண்ண? என் அக்கவுண்ட்ல இருந்து என் காசை நான் எடுத்து செலவு பண்றதுக்கு நீ யாருடா எனக்கு லிமிட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு? உன் மாப்பிள்ளடா. அடே, நீ கார்த்திக் கிட்ட சொல்லி எல்லா திங்ஸையும் என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லும் போதே எனக்கு லைட்டா டவுட் வந்தது. எதுக்குடா அப்படி பண்ண? அப்புறம் நீ பண்ண வேலைக்கு இந்தாங்க மச்சான்னு எல்லாத்தையும் உன்கிட்ட கொடுத்து உன்னை அவுத்து விட சொல்றியா? எதுக்கு இப்படி பண்ணேன்னு கேட்டேன். அதாவது நீ பண்ண வேலைக்கு ஃபர்ஸ்ட் உன்னை என்னோட கஸ்டடிக்கு கொண்டு வரலான்னு தான் நினைச்சேன். ஆனா நீ என்னடான்னா சடனா திருந்தினது மட்டும் இல்லாம உன் தங்கச்சியை கண்டுபிடிச்சு என்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு வேற எனக்கு வாக்கு கொடுத்துருக்க. சரி, உனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போமேன்னு பார்த்தேன். அதுக்கும் இப்ப நீ பண்ண வேலைக்கும் என்ன சம்பந்தம்? புரியலையா இன்னும் உனக்கு? இப்பவும் நீ என்னோட கஸ்டடியில தான் இருக்க. ஏய், நான் நினைச்சா இப்ப கூட உன்கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியும் என்னால. எப்படி மச்சான் போவ? வானத்துல பறந்து போவையா இல்ல கடல்ல நீந்தி போவையா? கேஎஸ், உன்னோட பாஸ்போர்ட்டை பிளாக் பண்ணியாச்சு. உன்னோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண வேண்டியது. சரி, போனா போகட்டும், மச்சானாச்சே. அதுவும் இல்லாம என் பொண்டாட்டியை வேற கண்டுபிடிச்சு என்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்துருக்க. அந்த வேலைக்கு பணம் வேணும்ல, அதனாலதான் போனா போகட்டும்னு விட்டு வச்சிருக்கேன். என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு வார்த்தை நான் சொன்னேன்னு வச்சுக்கோ, கோடி கோடியா என் அக்கௌண்ட்ல பணத்தை கொட்டுவான்டா. மச்சான், உன் அக்கௌண்ட்ல இப்பவே கோடி கோடியா பணம் இருக்குடா. என்ன உன்னாலதான் 5000க்கு மேல எடுக்க முடியாது. என் ஃப்ரெண்டு ஒரு வார்த்தை நான் சொன்னேன்னு வை, என் கையில கொண்டு வந்து கோடி கோடியா கொடுப்பான். சரி, உன் ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் பண்ணி பாரு. ஏன் அவனை உன் கஸ்டடிக்கு கொண்டு வந்துட்டியா? பின்ன இவ்வளவு நேரம் விட்டு வச்சிருப்பேனா என்ன? கேஎஸ், பர் டேக்கு 5000 எப்படி எனக்கு பத்தும்? என்ன இப்படி சொல்லிட்ட? 5000ங்கிறது எவ்வளவு பெரிய அமௌண்ட் தெரியுமா? ஒரு சில குடும்பங்கள்ல ஒரு மாசம் மளிகை ஜாமானே 5000க்கு மேல வாங்க மாட்டாங்க, தெரியுமா உனக்கு? அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நீ மளிகை கடை வச்சிருக்கியா என்ன? ஆமா, வச்சிருக்கோம்ல, உனக்கு தெரியாதா? எங்க வச்சிருக்க மச்சான்? அது வேற ஒரு இடத்துல வச்சிருக்கேன் மாப்ள. நீ என்ன பண்ற, உனக்கு கல்யாணம் ஆகி புள்ள குட்டின்னு ஆனதுக்கு அப்புறம் எங்க கடையிலேயே வந்து மளிகை ஜாமான் வாங்கிக்கோ, உனக்கு டிஸ்கவுண்ட் தரேன் என்ன? கேஎஸ், விளையாடாத. ஒரு நாளைக்கு 5000ங்கிறதெல்லாம் பத்தாது எனக்கு. ஒரு மாசத்துக்கு மளிகை ஜாமான் யாராவது 5000க்கு வாங்குவாங்களா? எனக்கெல்லாம் 5000 ஒரு மணி நேரத்துல காலியா போயிரும். இந்த உன் பக்கத்துல நிக்கிறான்ல மொட்டை, அவங்கிட்ட கேளு 5000னா எவ்வளவு வேல்யூன்னு. மொட்டை, 5000 ரூபாய் வச்சுக்கிட்டு நீ என்னடா செய்ய முடியும்? சார், ஒரு மாசத்துக்கு உண்டான மளிகை ஜாமானே எங்க வீட்டுக்கு 3500 ரூபாய்க்கு தான் நான் வாங்குவேன். 1000 ரூபாய்க்கு பால், மீதி ஒரு 500 ரூபாய கட்டிங் போர்டு வச்சுக்கிடுவேன். ஸ்டூபிட். கேஎஸ், என் காசை எடுத்து செலவு பண்றதுக்கு என்னையவே உங்ககிட்ட கெஞ்ச வைக்கிற பாத்தியா? இல்ல மச்சான், உன்னை கெஞ்ச வைக்கணுங்கிறதெல்லாம் என்னோட பிளான் இல்ல. அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இரு அப்படியே 1 செகண்ட் லைன்ல இரு. நீ இப்போ எங்க இருக்க? தலால் எஸ்டேட் மும்பை சென்ட்ரல்ல தானே இருக்க? ஆமா.
இங்க பக்கத்துல இருந்து தான் பாத்துக்கிட்டு இருக்கியா என்ன? எப்படி உனக்கு தெரியும்? அதுக்கு தாண்டா உன்னோட பர் டே லிமிட்ட 5000க்கு பிக்ஸ் பண்ணேன். அப்படின்னா நான் எந்த ஏடிஎம்ல பணம் எடுக்கிறேங்கிறத வச்சு நான் எப்போ எந்த ஏரியாவில் இருக்கேங்கிறத நீ வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க. அதான் சொன்னனே நீ என்னோட கஸ்டடியில தான் இருக்கேன்னு. அதான் கூட கூட்டிட்டு வந்திருக்கேன்ல அந்த மொட்டை. இவங்கிட்ட ஏடிஎம் கார்டு கொடுத்து பணம் எடுத்துட்டு வர சொல்லிட்டு நான் வேற இடத்துல இருந்தா என்னடா பண்ணுவேன்? என் மச்சானுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. அவன் எந்த பாஸ்வேர்டையும் யாரை நம்பியும் சொல்ல மாட்டான். இன்னொரு தடவை என்ன மச்சான்னு சொல்லி பாரு, அப்புறம் இருக்கு உனக்கு. சரி பிரபு, சொல்லல, எனக்கு வேலை இருக்கு, நீ கால் கட் பண்ணு. இரு இரு வச்சுட்டான். மாப்பிள்ள பொண்டாட்டிய காணுமேனு கொஞ்சமாவது பதட்டம் இருக்கா? என்கிட்ட நக்கலா பேசிக்கிட்டு இருக்கான். அண்ணனும் தங்கச்சி என்ன வரத்து வர்றாங்கன்னு பாரு. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வளரலைன்னாலும் குணம் மட்டும் அப்படியே மாறாம இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா என் பாடு திண்டாட்டம் தான் போல. என்னங்க என்னங்க, என்னடா? அங்க வாங்களே, அந்த சீனரி எப்படி இருக்குன்னு பாருங்க. எங்கடா? இங்க வாங்க, நான் பார்த்தேன். அங்க வாங்களே. சரி வாங்க. இங்க பாருங்களே. மலை உச்சியில நின்னு பார்த்தா அப்படித்தானே தெரியும். டேய் ரொம்ப ஓரமா போக கூடாது. போமாட்டேன். இங்க வாங்க, இங்க வாங்களே. அங்கே என்ன தெரிகிறது? இங்க பாருங்கங்க, எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு. அப்படியே பச்சை கலர் போர்வைய வச்சு மூடின மாதிரி கொஞ்சம் கூட மண்ணே தெரியல பாருங்களே. அப்படியே பச்சை பச்சேன்னு இருக்கு. நம்ம நிக்கிறது ஃபாரஸ்டா, அப்படிதான் இருக்கும். ஏங்க, நீங்க ஃபாரஸ்டுக்குள்ள போயிருக்கீங்களா? போயிருக்கனே, நிறைய டைம் நிறைய ஃபாரஸ்டுக்குள்ள போயிருக்கேன். ஏங்க எனக்கும் ஃபாரஸ்டுக்குள்ள போகணும்னு ஆசையா இருக்கு. அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. எங்க போவமா? இப்போ வா. ஏங்க ப்ளீஸ்ங்க, நீங்க தான் லீவ்ல தானே இருக்கீங்க. இப்ப போனா தான் போக முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கேஸ் வந்துருச்சுன்னா நீங்க கேஸ் பின்னாடியே சுத்துவீங்க. நான் உங்க பின்னாடியே சுத்துறதுக்கு தான் டைம் சரியா இருக்கும். ஏங்க ப்ளீஸ்ங்க, இந்த ஃபாரஸ்டுக்குள்ள போவோம். ஏங்க யோசிக்காதீங்க. போவோம் ப்ளீஸ்ங்க. பயப்பட மாட்டீங்கல்ல? பயமா? எனக்கா? நான் எதுக்கு பயப்பட போறேன்? அதுவும் நீங்க இருக்கும்போது. நான் இருந்தா என்னடா? என் புருஷன் சூப்பர் ஹீரோ. வாங்க போவோம். நடங்க. சரி வாங்க, கொஞ்சம் தூரம் போயிட்டு வருவோம். காட்டுக்குள்ள போக போறோம், கரடி எல்லாம் பார்க்க போறோம். டேய், கொஞ்சம் தூரம் தான் கூட்டிட்டு போவேன், ரொம்ப பாட்டு பாடாம வாங்க. போதும். கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்துருவோம். ஏங்க, இது நம்ம அந்த கொடைக்கானல்ல பார்த்த மாதிரி பைன் ட்ரீயா? ஆஹா, இல்ல. ஆனா இதுவும் நல்ல ஓங்கு தாங்க பெருசா வளர்ந்துருக்கு. காட்டுக்குள்ள இருக்கிற மரங்கள்லாம் அப்படித்தான் 6 மரம் வளர்ந்துருக்கும். ஆமா, பாத்தீங்களா? இந்த பக்கம் போவோம். காட்டுக்குள்ள வந்துட்டா எந்த மரத்துக்கு என்ன பேரு, எந்த செடிக்கு என்ன பேருன்னு ஒன்னும் தெரியல. இஷ்டத்துக்கு அது பாட்டுக்கு வளர்ந்துருக்கு. டேய், இதுவே தமிழ்நாட்டுல இருக்கிற காட்டுக்குள்ள எல்லாம் போனோம்னா நிறைய மூலிகை செடியா இருக்கும். நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கொல்லிமலை, பொதிகை மலை, அங்கெல்லாம் நிறைய மூலிகை எல்லாம் இருக்குமா. மூலிகை நிறைய இருக்கிற மலைனால அது பொதிகை மலை தான். அங்க கிடைக்காத மூலிகையே இருக்காதாங்க. உலகத்துல இருக்கிற எல்லா நோய்க்கும் மருந்து அந்த மூலிகையில இருக்குமா, அந்த பொதிகை மலையில இருக்கிற மூலிகையில. ஆமா, கேன்சருக்கு மருந்து கூட அந்த பொதிகை மலையில இருக்கிற மூலிகையில இருக்கான். நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஒரு மூலிகை இருக்குமா, அந்த மூலிகையை காய்ச்சி அதுல எதை போட்டாலும் அதுல தங்கமா மாறிடுமா. இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னாங்க? நான் ஒரு புத்தகத்துல படிச்சிருக்கேன். ஓஹோ. ஆமா, எய்ட்ஸ் நோய்க்கு கூட மருந்து இருக்கான். அப்படியா? ஆமா, ஆனா நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். நடங்கடி பேசாம. ஏன்? இனிமேதான் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிக்கணும்னா அப்புறம் இருக்குன்னு மட்டும் எப்படி சொல்றீங்க? நான் ஒரு புத்தகத்துல படிச்சேன். சரி, என் கூட வாங்களே, நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ள போவோம். டேய், நேரம் ஆயிடுச்சு, வாங்க ரிட்டர்ன் ஆவோம். முடியாது, இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம். பார்த்து மெதுவா நடக்கணும். ஏங்க, இந்த செடிக்கு என்ன பேருன்னு பாருங்க. இந்த இலை எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்களேன். தெரியலையேடா. இல்லங்க, உங்க போன்ல கூகுள் லென்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதுல இந்த செடியை ஒரு போட்டோ எடுங்களேன். இது என்ன செடின்னு அதுல பேர் வந்துரும். எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, ஆனா எது தெரிஞ்சுக்கணுமோ அதை மட்டும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. என்னது தெரியணும்? டேய், மொபைல்ல டவரே இல்லடா. அச்சச்சோ, டவர் இல்லையா? ஐ திங்க் நம்ம டீப் ஃபாரஸ்டுக்குள்ள வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அப்படினா இதுக்கு மேல டவர் சுத்தமா கிடைக்காதுடா, நம்ம ரொம்ப உள்ள வந்துட்டோம். சரி, அப்படியே திரும்பி போவோம். முதல்லயே சொன்னேன்ல போயிரலாம்னு. சரி, இப்ப என்ன, வாங்க போவோம். சரி வாங்க. போங்க. இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைக்காதுங்க. கிடைக்கும் போது நம்ம அப்படியே என்ஜாய் பண்ணிக்கணும். அது சரி, இருட்டுனா அதுக்கப்புறம் தெரியும். எனக்கெல்லாம் ஒரு பயமும் இல்ல, நீங்க கூட இருக்கிறதுனால. எனக்கு பயமா இருக்குடி. உங்களுக்கு எதுக்கு பயமா இருக்கு? சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை அந்த மாதிரி எதுவும் வந்துரும்னா? வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? நீங்க தான் ஒரு துப்பாக்கி வச்சிருப்பீங்களே, எந்த மிருகம் வந்தாலும் டுமீல் அப்படின்னு ஒரு ஷூட் பண்ணிட்டு அதை மயங்கி விழுக வச்சுட்டு நம்ம ஓடிடுவோம். அதைத்தான் உங்ககிட்ட கொடுத்துட்டனே.
ஐயோ அதத்தான் நான் கம்ச பிரபுவை சுட்டுட்டு அப்படியே அங்கேயே போட்டுட்டு வந்துட்டேனே